ஆன்மீக பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு திருவெம்பாவை பாடல் 2 மாணிக்க வாசகர் அருளிச் செய்த திருவெம்பாவை. பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் இராப்பகல் நாம் பேசும் போயெப்போது இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையில் சீச்சீவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடமிதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்வதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் ஆரேலோரியம் பாவாய். அதாவது இப்பாடலின் பொருள் மாணிக்க வாசகர் தோழிக்கு எடுத்துரைப்பது போல் நமக்கு எடுத்துரைக்கிறார். அருமையான அணிகலன்களை அணிந்த தோழியே, ராப்பகலாக எங்களுடன் அமர்ந்து பேசும்போது ஜோதி வடிவான நம் இறைவனை மீது நான் கொண்ட பாசம் அளவிடற்கரியது என்று வீரம் பேசினாயே. ஆனால் இப்போது எழுந்து நீராட அழைத்தால் வரமறுத்து உறங்குகிறாயே. இதுதான் நீ கடவுள் மீது கொண்ட அன்பா அப்படின்னு கேட்கிறார். கண்களை கூச செய்யும் பிரகாசமான திருவடிகளை கொண்ட சிவபெருமானை வழிபட தேவர்களே முயற்சிக்கிறார்கள். அவர்களால் முடியவில்லை. நமக்கோ நம் வீட்டு முன்பே தரிசனம் வந்து கொண்டிருக்கிறது. அவன் சிவலோகத்தில் வாழ்பவன், திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரிபவன். நம்மை தேடி வருபவன் மீது எவ்வளவு தூரம் நம் அன்பு வைக்க வேண்டும் என்று தோழிக்கு உரைப்பது போல் நமக்கு எடுத்துரைக்கிறார் மாணிக்க வாசகர். அடுத்த பாடல் திருப்பாவை 2 ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கும் செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தலோர் எம் பாவாய். அதாவது இந்த பாடலின் பொருள், ஆண்டாள் நாச்சியார் பாவை நோன்பு நோற்பவர்களுக்கு 2ஆம் பாசுரம், இந்த திருப்பாவை 2ஆம் பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் சில கோட்பாடுகளை விதிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவை நோன்பு இருப்பவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் 4, செய்ய வேண்டாத விஷயங்கள் 6 என்று தெரிவிக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் எழுந்து நீராடுதல் முதல் கடமை. பிறகு இறைவனின் நாமங்களை பாடுவது 2வது கடமை. அடுத்தது இறைவனுக்கான பூக்கள், அந்த மாசத்துல பூக்கிற பூ, மார்கழி மாசத்துல பூக்கிற பூ கடவுளுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட பூ, மனிதர்களுக்கு அல்ல. எனவே மார்கழியில் பூக்களை சூடாமல் இறைவனுக்காகவே அர்ப்பணியுங்கள் என்று ஆண்டாள் நாச்சியார் கூறுகிறார். நெய் பால் சாப்பிடாமல், கண்களுக்கு மை தீட்டி அழகுபடுத்தாமல், பொய் சொல்லாமல், அடுத்தவர்களை பற்றி புறப்பேசாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாடலின் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் கூறுகிறார். நம்மால் முடிந்தவரை ஏழை எளியவருக்கு தானம் வழங்க வேண்டும், மற்றவர்கள் மகிழ்ந்து கொண்டாடும் வகையில் இந்த பாவை நோன்பு இருக்க வேண்டும் சொல்லி இந்த பாடலின் மூலமாக பாவை நோன்பு இருக்கும் பெண்மணிகளுக்கு ஆண்டாள் நாச்சியார் எடுத்துரைக்கிறார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் எனில் உற்றார உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொண்டு இந்த ஆன்மீக பதிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடன் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.